ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது Vlookup. Vlookup, Hlookup and Xlookup பார்த்துடலாம். Vlookupன்றது ஒன்றும் இல்லை, ஒரு வேல்யூவை மேட்ச் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து இன்னொரு ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து வேல்யூவை மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரது தான். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு ஒரு யூனிக் வேல்யூ கண்டிப்பாக வேணும். ஸோ இதோட யூனிக் வேல்யூ இங்கே நமக்கு நேம் இருக்குது. இந்த நேம் வச்சு சேலரியை எப்படி எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்கலாம் Vlookup வச்சு. ஸோ Vlookup டேப் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். எப்பவுமே இந்த ரெஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன லுக்கப் வேல்யூன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேமு கமா, அதுக்கப்புறம் ஸோ இதுதான் நேம். இன்னொரு ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து வேல்யூ, இது இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் தான் நமக்கு சேலரி வேல்யூ இருக்குது. இந்த நேம் என்ற காலமில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஏரை ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ எந்த காலம் வேல்யூன்றதை அது காட்டும். இப்போ 13th காலமில் இருக்க வேல்யூவை நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா 13th. இது ஆல்வேஸ் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூ, அப்ராக்சிமேட் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச்னு ரெண்டு இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் தான் கொடுக்கணும், அப்ராக்சிமேட் மேட்ச் கிடையாது. 0 கூட கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கே டேரெக்டாகவே ஃபால்ஸ் கூட டைப் பண்ணிக்கலாம், எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போது 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா மொத்த வேல்யூமே இங்கே வந்துடும். இதுதான் Vlookup. ஸோ அப்படியே Xlookup பார்த்துருவோம். Xlookupன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வெர்டிக்கல் லுக்கப் பார்த்தோம். இப்போ ஹாரிசான்டலாக ஒரு வேல்யூ எப்படி எடுத்துகிட்டு வரதுன்றது தான் Xlookup. ஸோ இங்கே ஹாரிசான்டல் வேல்யூ இருக்குது. அதே Xlookup லுக்கப் வேல்யூ மேலே இருக்கிறது கமா, இங்கே இருக்கிறது. இப்போ இங்கே கீழே ரெண்டாவது இருக்க இதில் ரெண்டாவது இருக்க வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ கமா 2, அதே எக்ஸாக்ட் மேட்சப் கிளிக் பண்ணுங்க. 0 எல்லா வேல்யூ வந்துடுச்சு. இப்போ Xlookup பார்த்துருவோம். இப்போ Vlookup, Xlookup இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது Xlookup ரொம்ப அட்வான்ஸ்டு. ஏன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ Vlookup யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வேல்யூ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், அதே தான் நான் Xlookup வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஸோ Xlookup, ஓகே, Xlookup அதே மாதிரி லுக்கப் வேல்யூ கமா, இதில் என்ன பண்ணணும்னா இந்த இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி போட்டுருக்கேன். Xlookup பாருங்க, லுக்கப் வேல்யூ கமா, அடுத்தது என்ன காட்டுதுன்னா லுக்கப் அரே. அந்த லுக்கப் அரேவை அப்படியே நம்ம கொடுத்துடணும். இங்கே ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் கண்ட்ரோல் டவுன் கொடுத்தீங்கன்னா மொத்தமும் செலக்ட் ஆகிடும். F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. செல் எப்பவுமே லாக் பண்ணணும் Xlookupல. அப்புறமா கமா, என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அதை இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு சேலரி தான் வேணும், சேலரியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு F4 இதையும் லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த இடத்துல நமக்கு எந்த காலம்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், அந்த நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் தேவையில்லை, அப்படி டேரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். என்டர். அதே தான் நம்ம இதுலேயும் பண்ணணும். Vlookupலேயும் பண்ணணும். Xlookupல இன்னும் ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.